வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு நடநாள் காலமே இங்கே இப்போ 9 மணி. நானும் வேரியாரும் நடந்து கொண்டு போகிறோம். பாருங்கோ நடக்கிற இடத்தை எப்படி என்று. கடற்கரையோட பக்கத்தில் ரயில் தண்டவாளம். எல்லா ரயிலும் கரண்ட்லாம் ஓடுது. நடக்க ஆசையாக இருக்குது. ஓனானோ அரணையும் அரணை நிற்குது. நல்ல இடங்கள். இதில் வந்து குளிக்கலாம், நீந்தலாம் எல்லாம் போட்டிருக்கணும். எங்களோட வீடு இதில் பக்கத்தில் தான், ஒரு 100 மீட்டரில் எங்களோட வீடு. இப்போ நாங்கள் 2-3 கிலோமீட்டர் நடக்க போகிறோம். இந்த கடற்கரையில் ஒரு வீடு ஒன்று இருக்குது. அந்த வீட்டுக்கு வெளியில் வந்து ரங்கி நீந்தலாம், கொள்ளலாம், போட்டை கொண்டு வந்து பக்கத்தை கட்டி விடலாம். இது ஒரு கடற்கரை வீடு. இந்த கரையில் எல்லாம் பெரிய பெரிய பாறாங்கல்லுகளை போட்டு வச்சிருக்கிறோம். பட் இந்த மேல் வீடுகளை பாருங்க என்னம்மா. இது ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் இப்படி எல்லாம் அழகான வீடுகளை கட்டி எல்லா ஜனமும் தங்களுக்கு கண்டு வாங்கி இருக்கிறோம், வாடகைக்கும் இருக்கிறோம். இந்தியாவில் கண்ணாடி போட்டுகள் சொந்த போட்டுகளை கட்டி விட்டுருக்கோம். இது வேறு ஆக்களும் இதில் கட்டி விட்டுருக்கோம். வேண்டாம், இது வாடகை கொடுத்த இடம் போட. இனிமேல் பாலம் கொண்டு வருது. தண்ணிக்குள்ளால் பாலம் செய்து வச்சுக்கிறோம். ரயில் போகுது. இதில் கூடுதலாக எல்லாம் இரட்டை தட்டு ரயில் தான். முழுக்க 2 தட்டாக இருக்கும். கீழே ஒரு தட்டு, மேலே ஒரு தட்டு. நடப்பினம் இங்கே காலமேண்டா ஒவ்வொரு நாய்களை வளர்த்து கொண்டு அப்படியே நடப்பினம். இங்கே நாயும் போகுது. தண்ணி எல்லாம் கஞ்சல் ஒன்றும் இல்லை. பாருங்க, நல்லா இருக்கு. இங்கே சின்ன சின்ன மீன் குஞ்சுகள் நிற்கிது. இதில் அவ்வளோ ஆழம் இல்லை. உங்களை போகத்தான் ஆழம். நல்லா இருக்கு. இப்போ பாலங்கள் இடக்கிட திருத்தி கிடக்கு. புது பலகை போட்டிருக்கேன். இந்த பழைய பலகை ஆபத்துண்டு. அதில் நான் அமைச்சிருந்தால் அவனை நான் புதுசாக மாற்றி போடினோம். இது வந்து கடல் மட்டத்திலேருந்து 400 மீட்டர் உயரத்தில் இருக்குது. கடல் மட்டத்திலேருந்து என்னென்ன தண்ணி வந்து யோசிப்பீங்க. தண்ணி வந்து இயற்கையாக வரையில, எல்லாம் செயற்கை தான். என்ன செயற்கை என்றால், மழை பெய்கிற தண்ணி இருக்கல்ல, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இது கவனிக்கணும். கஞ்சல் ஒன்றும் இது பெறாது. தனியாக தண்ணி மாத்திரம் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி. மழை தண்ணி என்றாலும் சுத்திகரித்து தான் இந்த இதுக்குள்ளே, இந்த ஆற்றுக்குள்ளே தண்ணி விடுறது. அதனால தான் இந்த தண்ணி கஞ்சல் ஒன்றும் இல்லாமல் நீட்டாக இருக்குது. இயற்கை அருவியல் இருக்குது. அந்த அருவியல் தண்ணி எல்லாம் இங்கே தான் பெறுது. இதில் வந்து இருக்கலாம், நீந்தி போட்டு வந்து ஏறி இருக்கலாம். இதில் கிரில் போடுற இடம் இருக்குது. கொளுத்தி போட்டு நீங்கள் வந்து குடும்பமாக இருந்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு மாலை பொழுது, பின்னேற பொழுது, நல்ல வெயிலுக்கு எல்லாம் விரையலாம். நல்ல வடிவாக தான் இருக்குது. இங்கே ஆபத்தில் இந்த காப்பாற்ற எல்லாம் வச்சிருக்கிறோம். இதுலேயும் குளிக்கிற இடம். குளிச்சுட்டு இருக்கிறோம் ஆட்கள். அங்கே குளிக்கிறோம். இனிமேல் கீழே நடந்து போகணும். ரயில்வே பாலத்துக்கு, ரயில்வே ட்ராக்குக்கு கீழால் நடந்து போகிறோம். இது வந்து காலை இல்லாமல் வண்டியில் வர்ற ஆக்கள் இருக்கணுமில்லோ, அவை வந்து மேலேருந்து கீழே வாரதுக்கு பாவிக்கிறது. சின்ன இடம் என்றாலும் அழகான பூக்கொண்டுகளை வச்சு தங்களோட இடத்தை நல்லா வச்சிருப்பினோம். இஞ்சித்த ஆக்கள் இது தனியார் செய்கிறது, கவர்மெண்ட் இல்லை.
இப்படி காலமையில் இப்படி நடக்க நல்ல சந்தோஷமாக இருக்கும். இந்த வீட்டை பாருங்க, அந்த இடத்துலாம் கட்டி வச்சுக்கிறாங்க. இது வந்து நீரை சுத்திகரிக்கிற ஆலை, பெரிய ஒரு நிறுவனம். இது கவர்மெண்ட் தண்ணியை சுத்திகரிக்கிறது. தண்ணியை சுத்திகரித்து கடைசியில் ஒரு இடத்துல மாத்திரம் வரும். நீட்டாக இருக்க காட்டும். அவங்க சுத்திகரிக்கிறதுலையே கரண்டு பாவிக்கிறாங்க. அதே நேரம் விஷயம் இதில் இருக்குது பாருங்க. இல்லை நீங்கள் உங்களுக்கு பார்க்கவே தெரியும். இங்கே பாருங்க, இந்த மிஷின் வந்து சுத்திகரிக்கிற மிஷின் தான். அது தெண்டவாட்டில் ஆட்டோமேட்டிக்காக நகர்ந்து கொண்டு போகும். தெண்டவாட்டிலேயே நகர்ந்து செய்து கொண்டு போகுது. என்ன ஒரு தொழில்நுட்பம். கடைசியாக எல்லாம் சுத்திகரித்தா போல் பாருங்கள், அந்த பைப்பால் ஒரு தண்ணி வருது. இந்த தண்ணியை பாருங்க, இப்படி நல்ல கிளியராக வந்தால் போல தான் இந்த தண்ணியை கடலுக்குள்ளே விட்றாங்க. அந்த கடலில் ஆற்றுக்குள்ளே விட்றாங்க. அதுக்குள்ள மூத்த தண்ணி ஆற்றுக்குள்ளே போகவே போகாது. இது ஒரு ஆப்பிள் மரம் ஒன்று நிற்கிது. ஆப்பிள் மரம். இது ரோட்டு பக்கத்தில் கடற்கரை, அப்படியே மேலே வந்தால் ரோட்டு. பாருங்க, மூங்கில் வளர்த்து வச்சிருக்கிறோம். இது சும்மா வழி கவர்மெண்ட் இடம்தான். அதில் மூங்கில் வளர்த்து வச்சிருக்கிறோம். இதுதான் நாங்கள் நடந்து வந்த பாதை. கீழால் வந்த நாங்கள் இப்போ மேலுக்கு வந்துட்டோம். சைக்கிள் ஒரு அகலம் இங்கே கூட. சைக்கிள் ஓடிக்கொண்டே இருப்பாங்க. இது ஒரு சின்ன வீடுண்டு, பல கொட்டில் உண்டு. அதில் கூட டிவி வேலை இதுங்க வெளியில். டிவி உண்டு. இது ஒரு மாட்டு தொழுவம். இங்கே மாடு வளர்க்கிறோம். மாட்டு தொழுவம் இப்படி பெருசாக கட்டி வச்சிருக்கிறோம். இல்லை நல்ல பெருசா அந்த மாடுகள் நிற்கிது. இந்த மாடுகள் நிற்கிது. அப்படியே எல்லாம் தொடுவோம் வச்சிருக்கிறோம். இங்கே சோளம் போட்டிருக்கணும். இந்த பெரிய தேசத்தில் எல்லாம் சோளம். இந்த சோளம் வந்து மாட்டுக்கு தான். பெருசாக வளர்ந்தா போல் அரிச்சு அப்படி கட்டி வச்சிருப்பேன். வந்தோம் இதில் கட்டி வச்சு கிடக்கு. இதே மாதிரி கட்டி வச்சிருக்கிறேன். இது வந்து மாடு வந்து முதுகு தேய்க்கிறது. இதில் பச்சையாக கிடக்குல்ல, அந்த ப்ரஷ் வந்து மாட்டுக்கு முதுகு தேய்க்கிறது. சைக்கிளில் போகிற ஆக்கள் இங்கே கூட எல்லாம் விலை கூட்டின சைக்கிள். இது ரோட்டில் சோறு போட்டு சாப்பிடலாம் போடாது. அப்படி வச்சிருக்கணும் ரோட்டை. இங்கே அதில் வீட்டு தோட்டங்கள் செய்யணும். எல்லாம் வீட்டு தோட்டம். இது காணிகளை எடுத்து அப்படியே செய்கிறது. பாருங்க, இதில் யாரோ ஆடு வளர்க்கணும் போல கொண்டு கட்டி விட்டு கிடக்குமே. அவன் இதுலேருந்து சாப்பிட்டு தண்ணியெல்லாம் வச்சிருப்பினோம், குடிச்சு கொண்டு நிற்பினோம் இந்த வெயிலுக்குள்ளே. ரெண்டே கொடியல். போங்க குளிங்க. இது நல்ல வெயில்.
வெயில பார்த்தீங்களே எல்லாம் குளியெல்லாம் குளிக்க பக்கத்தால் ரயில் வர போகுது. ஆறுதான் பெரிய ஆட்டு நீத்தம் தான். ஆஷா ஆஷா ஐயா la 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 la.